அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்துருச்சு. மக்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக வேலை செய்வீங்க. அதில் முதற்கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா, பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிங்க. இந்த மாதிரி பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்கும்போது, இந்த தேர்தல் நடைமுறையில் இருக்கும் பொழுது, அது எந்த ப்ராசஸும் அவங்க மேற்கொள்ள மாட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன அப்படின்னா, ஒரு சப்டிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன், ஒரு ரூ. 400 பணம் கட்டுவீங்க. ப்ளஸ் இது எல்லாமே கம்ப்யூட்டர் சென்டருக்கு அப்ளை பண்ணுற சார்ஜ் கொடுப்பீங்க. இல்லை சேவை மையத்தில் அப்ளை பண்ணுற சார்ஜ் கொடுப்பீங்க. இது வேஸ்ட்டான செலவு இது. இந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் எந்த ஒரு இதுக்கும் அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு வேளை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது பெண்டிங்லேயே அந்த ஃபைல் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அதை ப்ராசஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா, அதை வித்ட்ரால் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, நீங்கள் திருப்பி நான் 2 மாதத்துக்கு முன்னாடி போய் அப்ளை பண்ணேன், இது வரைக்கும் எனக்கு எதுவும் செய்யலைன்னு சொல்லி நீங்கள் அதிகாரியை போய் பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல் நடைமுறையில் இருக்கிறதுனால எந்த விஷயமும் இப்போ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி தேர்தல் எலெக்ஷன் முடிஞ்சு வெற்றி பெற்று முதல்ல யாருன்னு அறிவிச்சதுக்கப்புறம் அரசு அலுவலகங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் அந்த விண்ணப்பிச்ச அப்ளிகேஷனை எடுத்துகிட்டு போனாலும் இது செல்லாது, மறுபடியும் விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறது முற்றிலும் தவிர்க்கிறது தான் இந்த நேரத்தில் நல்லது. அதனால் மக்கள் அவசரப்படாதீங்க. அதிகாரிகள் எல்லாம் வேறு வேலைகளில் இனிமேல் இருப்பாங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் மெயினாக அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இந்த தேர்தலை நடத்துறதுல தான் இருக்கும். அதனால் இந்த பட்டா மாறுதல், ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கிறது, அடுத்து மகளிர் உரிமை தொகை, மற்ற எந்த சேவையுமே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சார்ந்து செயல்படாது. அதனால் பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருங்க. பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, இடைத்தரகர்கிட்டலாம் கொடுக்காதீங்க அப்படின்னு நான் இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். மக்களுடைய நலன் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. ஏன்னா நம்ம சேவை மையத்துக்கு வரவங்களுக்கும் நம்ம நிறைய வேலை செஞ்சால் நமக்கு காசு, ஆனால் அந்த வேலைக்காக நாங்கள் செய்ய மாட்டோம். மக்களுக்கு நல்ல அறிவுரைகளை எடுத்து கூறி தான் இந்த மாதிரி நேரத்தில் இது செய்யணும், இந்த மாதிரி நேரத்தில் இதை செய்யக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புவோம். அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் மக்கள் விழிப்புணர்வோடு இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நல்ல தேர்தலை வந்திருக்கு. நம்மளுடைய வாக்களிப்பை எப்படி செலுத்தணுன்றதை சிந்தித்து நிதானமாக செயல்படுங்க. வாக்குறுதிகளை நம்பாதீங்க. ஜாக்கிரதை. நன்றி, வணக்கம்.